கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிற அந்த வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே, நல்ல ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு தத்தமாய் சொல்லுகிற ஒரு வசனம், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் நான் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நடத்தி வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோமா? நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறதுனால, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். வனாந்திரத்தின் வழியாய் அவர்களை கொண்டு வருகிறார். அவர்கள் யாருக்கு முன்பதாகவும் அவர்கள் தலை குனிந்து விடாதபடி தேவைகளை சந்தித்து, தண்ணீரை கொடுத்து, ஆகாரங்களை கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார் இல்லையா? அது மாத்திரமல்ல, எத்தனை இடங்களுக்கு அவர்களை கடந்து போனாலும், அவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பாளையம் இறங்கி யுத்தத்திற்கு வந்த போதிலும் அந்த யுத்தங்களை எல்லாம் ஜெயிப்பதற்கு, அவருடைய தலைகளை எல்லாம் நிமிர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார் இல்லையா? அப்போ பாருங்க, எரிகோ என்கிற பட்டணத்துக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தபோது அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு மதில் இருக்கிறது. அந்த பட்டணத்தை கடந்து தான் அடுத்த பகுதிக்கு கடந்து போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எரிகோ என்கிற பட்டணத்தை செய்யுங்க, சுற்றி வாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறாங்க. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இது வேதாகமத்தில் இல்லை, ஒருவேளை அங்கே இருக்க எரிகோ பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, இவர் பைத்தியக்காரங்க மாதிரி என்ன செய்கிறாங்க, சுற்றி வருகிறாங்க, இவங்க நான் கண்டிப்பாக என்ன செய்ய வெட்கப்பட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பேசியிருக்கலாம். ஆனால் அவருக்கு முன்பாக கர்த்தர் இவர்களுடைய தலைகளை நிமிர்த்தினார். அவர்கள் சுற்றி வந்து ஆராதித்து ஆர்ப்பரித்த போது எரிகோ மதிலை கர்த்தர் உடைத்து அவர்களை அந்த இடத்திலிருந்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்படுகிற சூழ்நிலை போல இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த காரியத்தில் வெட்கப்பட்டுருவணும், இதை செய்கிறதுனால யாருக்கு முன்பதாக நான் தலை குனிந்துடணும் என்று நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறதுனால நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யாருக்கு முன்னாடியும் கர்த்தர் நம்முடைய தலைகளை குனிய விட மாட்டார். ஒருவேளை எந்த இடத்துலையாவது நீங்கள் தலை குனிந்திருப்பீங்க, எந்த இடத்துலையாவது நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய தலைகளை குனியப்பட்டதோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். விசுவாசத்தோட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ மதிலை சுற்றி வரணும்னு சொன்ன உடனே அவங்க செய்த காரியம் விசுவாசத்தோடே சுற்ற ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அவர்களை நடத்த ஆரம்பித்தார். அதே போல நம்மையும் கர்த்தர் நடத்துவார். நம்ம யாருக்கு முன்னாடியும் கர்த்தர் நம்முடைய தலைகளை குனிய விட மாட்டார். யாருக்கு முன்னாடி அவமானப்பட விட மாட்டார். விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்களை நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்ததான இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையின்படியாய் ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் நாளை தினத்திலும் சந்திப்பதற்கு தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே